இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதோட பாலிசி சேஞ்சஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா ஃபெடரல் ரிசர்வ், அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க். ஆனா இப்போ இந்த 2 விஷயத்த தாண்டி ஒரு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் குளோபல் மார்க்கெட்ல ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் பேங்க் ஆஃப் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். ஏன் இந்த அளவுக்கு பேங்க் ஆஃப் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து முடிவு பண்ணுறது ஒரு பெரிய முக்கிய நிகழ்வாக இருக்குது? இதனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பேங்க் ஆஃப் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? 0.5%. அதாவது இப்போ இந்த 2025 தான் 0.25லேருந்து 0.5 இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அப்போ நார்மலாக இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்கே ரெய்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, நியர் 0 டு நெகட்டிவில் தான் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அப்போது முதலீட்டாளர்கள் ஜப்பான்லேருந்து கடன் வாங்கி வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து யாருமே பணத்தை கையில் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள மோஸ்ட்லி இந்த பக்கம் பணத்தை பாரோ பண்ணி இன்னொரு பக்கம் லெண்ட் பண்ணுவாங்க. பாரோ பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் லெண்ட் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் பிட்வீனில் இருக்கிறது தான் அவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஜப்பான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? முதல் விஷயம் என்னென்னா, இவங்களோட இன்ஃப்ளேஷன் வந்து நியர்லி 2% கிட்ட இருக்குது. இப்போ 0.5% இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 0.75 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மார்க்கெட்டோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் கடந்த 30 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இது ஒரு பிக்கெஸ்ட்டு ரேட்டாக இருக்கும். இப்போ ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, முதல் விஷயம் காரணம் வந்து இன்ஃப்ளேஷன் ஒரு ரீசன், வேஜ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன் இருந்தாலும் பட் மேஜர் ரீசன் அவங்களுக்கான க்ரோத் ஸ்லோ டவுன் ஆகிறது, வளர்ச்சி குறையிறதுன்றது ஒரு முக்கியமான ரீசனாக கொடுத்துருக்குறாங்க. இதனால் இன்கேஸ் இந்த 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 0.5லேருந்து 0.75 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குளோபல் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அதனால் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இன்னையோட பொசிஷனை கேரி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேரி பண்ணுங்கள். ஸோ இப்போது வெள்ளிக்கிழமை இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து டே டைமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஷார்ட் டேர்முக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். பட் லாங் டேர்ம் க்ரோத்துன்றது அந்தந்த கண்ட்ரியோட எக்கனாமி ஃபோர்காஸ்டிங் க்ரோத்தை பொறுத்து தான் வளர்ச்சி இருக்கும். பட் ஆனால் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட்னால என்னென்னலாம் பிரச்சனை வரும்? இந்தியாவிலேருந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து பணத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தொடர்ந்து அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போது இதில் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் எஃப்ஐஎஸோட செல்லிங் ப்ரெஷர் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது, டாலரோட டிமாண்ட் அதிகமாகும். நார்மலாக மார்க்கெட்லேருந்து செல் பண்ண டாலரோட டிமாண்ட் அதிகமாகும். ருப்பியோட வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே அது ரெக்கார்ட் லோவில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ருப்பிக்கு ஒரு பெரிய ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நியர்லி 91 டு 91 ரூபா கிட்ட ரெக்கார்ட் ஹை இப்போ ரீசெண்டாக வந்திருந்தது. இது 92 93 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட் டேர்முக்கு இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். என்னென்ன செக்டார் இது பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, ஐடி செக்டாரில் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். என்பிஎஃப்சி, ரியல் எஸ்டேட் துறையெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் ஃபண்டை வெளியில் எடுக்கும்போது அது மார்க்கெட்டில் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். இப்போது இந்த செக்டார் அதிகமாக பாதிப்படையக்கூடிய செக்டார் என்னென்னலாம் பார்த்தோம். இப்போது இன்வெஸ்ட் பண்ணோன்னா என்ன மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்? ப்ளூ சிப் கம்பெனிஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கடன் அதிகமாக இல்லாத கம்பெனிஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இல்லாத ஸ்டாக், ரொம்ப குறைவான இண்டெக்ஸ் ஃபாலோயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட் ஃபாலோயர் ஆர் இண்டெக்ஸ் ஃபாலோயர். மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனால் அதே ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆகும், மார்க்கெட் ஃபால் ஆனால் அதே ரேஞ்சுக்கு ஃபால் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைனா இடிஎஃப், இண்டெக்ஸ் இடிஎஃப்ஓ இல்லை கலெக்டிவ் ஸ்டாக்ஸ் இருக்கிற இடிஎஃப்ஓ நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் ஆஃப் ஜப்பான் வெள்ளிக்கிழமை இந்த 25 பேசிஸ் பாயிண்ட்ஸு ஏற்கனவே ஜனவரி 2025 நியர்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போவே ஒரு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இருந்தது. இப்போ 0.75ன்றது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளாக, நான் 1 பைசா வட்டிக்கு வாங்கி இங்கே 2 பைசாக்கு வந்து கடன் கொடுக்குறேன். அப்போ எனக்கு வந்து நெட்டாக 1 பைசா எனக்கு ப்ராஃபிட். ஸோ இதை தான் வந்து ஜப்பான்
கண்ட்ரீஸில் லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றதுனால அங்கே கடனை வாங்கி வெளியில் இருக்கிற கண்ட்ரீஸு ஸ்டாக் மார்க்கெட் பாண்ட்ஸு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பாண்ட் ஈல்டுலாம் இதோட இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த செஷனை பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.